இன்றைக்கி ஆன்மீக தகவலில் வீட்டினுடைய சமையல் அறை இதில் ஒரு சில வாஸ்து குறிப்புகள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது வீட்டினுடைய சமையல் அறையில் நம்ம வந்து கிழக்கு பார்த்து நின்று சமைக்கிறது ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும். அதாவது அக்னி மூலைன்னு சொல்லக்கூடிய தென்கிழக்கு இடத்துல வந்து நம்ம சமையல் அறை வந்தோம்னா கிழக்க பார்த்து நின்று சமைக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய சிங்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கை கழுவுற இடம் இதெல்லாம் வடகிழக்கில் இருக்கணும். ஆனால் வடகிழக்கில் எக்ஸாக்டாக ஈசான்ய மூலையில் இருக்கக்கூடாது. வடக்கு அல்லது கிழக்கில் இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி லாஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க, மேலே இருக்கக்கூடிய லாஃப்ட்டு அலமாரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேற்கு தெற்கு பகுதியில் மேலே வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. அது வீட்டில் இருக்கிறதும் ரொம்பவுமே நல்லதானதாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான சாமான பொருட்கள்லாம் பார்த்துட்டேன்னா மேற்கு பார்த்தும் தெற்கு பார்த்தும் வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. அல்லது வடகிழக்கில் நம்ம வீட்டுக்கு உண்டான ஸ்டோர் ரூம்னு சொல்லுவாங்க இல்லையா, வீட்டு சமையலுக்கு தேவையான ஸ்டோர்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது, நீர் தொட்டி அதாவது தண்ணி கேன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறதுலாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம கை கழுவக்கூடிய தண்ணி, அதே மாதிரி நம்ம வந்து உபயோகிக்கக்கூடிய அந்த கழிவு நீர்கள்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் வடகிழக்கு பகுதியில் வெளியில் ஏற்றம் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அதாவது கெட்டதெல்லாம் அந்த இடத்த விட்டு போகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது சமையல் மேடைன்னு சொல்லக்கூடிய மேடை கிழக்கு பார்த்து இருக்கக்கூடிய வீட்டில் கிழக்கு பார்த்து செவுரில் தொடக்கூடாது. அப்படி தொடறது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல காப்பர் கம்பியை கட்டுறது ரொம்பவுமே முக்கியமானதாக அமையும். இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்ம வந்து கிச்சனில் வச்சுக்கிறது. அதே மாதிரி கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா படி வச்சுருப்பாங்க, அது மேலே அரிசியை நிரப்பி மேலே ஒரு அன்னபூர்ணேஸ்வரி வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். வடக்கு பார்த்து அம்பாளை வச்சுக்கிறது 14 நாளைக்கு ஒரு முறை அந்த அரிசியை மாற்றிக்கிறது ரொம்பவுமே நல்லது. சில பேர் வெள்ளிக்கிழமை அரிசியை மாற்றி அதை சக்கரை பொங்கல் பண்ணுவாள், அப்படியும் பண்ணிக்கலாம்.